நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு 6 வயசு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே எழுதுன்னு எழுதணும். இல்லைன்னா ஸ்கூல்ல போய் எங்க ஹோம்ஒர்க்கே கொடுக்கறதுல அவன் படிப்பு என்ன ஆகுறது, வீணா போயிருவானே. ஸ்கூல் காலையில 9 மணிக்கு போறாங்க, 4 மணி வரைக்கும் இருக்கிறாங்க. அங்க படிக்கிறது 10வது 1வது. நம்ம எழுதணுமா வீட்டுல அவ்வளவு? நம்ம மட்டும் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறோம்? There are 3 ways, 3 வழிகள் to teach our children. அப்படி அப்பா 3 வழி இருக்கா? எப்படி நம்ம 3 வழியில 2 வழியாவது கண்டுபிடிச்சு 2 வழியை வச்சு நம்ம நம்ம குழந்தையை நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தொடர்ந்து படிக்கிறேன். நீங்க நம்ம வீட்டு குழந்தைங்க தமிழ் எக்ஸாம், தமிழ் பரீட்சை அப்படின்னாலே உடனே பதற ஆரம்பிக்கும். கஷ்டம், அது கஷ்டம், பிழை வரும், கஷ்டம், மார்க் வாங்க முடியாது. தமிழ்னா கஷ்டம்னு தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்ம இப்படி ஒரு மிகப்பெரிய அது ரொம்ப ஆதங்கமா நான் சொல்றேன். தமிழ்னா நம்ம குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோங்களா? நம்ம எல்லாரும் கெட்டு போகாத நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்குறோமா? பலவே நீங்க பெண்கள் மட்டும் தான் சொல்றீங்க. ஆண்கள் நீங்க தான் பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா? நல்ல பொருள் தானே வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. இப்போ அப்படி நல்ல பொருள் கொடுக்கணும் நம்ம குழந்தைக்கு, நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு. கல்வி, சிறந்த கல்வி, சிறந்த பள்ளி, அது நல்லது கொடுக்கணுங்கிறத நம்ம எல்லாருடைய எண்ணம். நல்ல நேரத்தையும் நல்ல அனுபவங்களையும் அவங்க கொடுக்கணும். 30 வயசுல 40 வயசுல அந்த குழந்தை உட்கார்ந்து தன்னுடைய ஒரு வேற நாட்டு ஃப்ரெண்டு கிட்டயோ, வெளி மாநிலத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ, தப்பானிக்க யாருக்கிட்டையாவது நாங்களா அப்படி உட்கார்ந்து பேசணும் தெரியுமா வாசல்ல, நாங்களா அப்படி அப்படி அந்த மாதிரி எங்க அப்பா சொல்லியிருக்க தெரியுமா, எங்க அம்மா தெரியுமா, அவ்வளவு சிறப்பிற்கு உரியவர்கள். எனவே காலம் கருதி வரவேற்புரை ஆற்றிய தங்கராஜ் ஐயா அவர்களின் கவியை காணிக்கையாக்கி அவர்களின் சிறப்புகள் சிலவற்றை மட்டும் கூறி அவர்களின் சிந்தனை விருதை பெற காத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்திய அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட தனது நிறுவனமான கதைக்களம் மூலமாக 2017ஆம் ஆண்டு முதல் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கதை சொல்லும் நிகழ்வுகள், கல்லூரி மாணவர்களுக்கு மென்திறன் பயிற்சிகள், பெற்றோர்களுக்கான பயிற்சி பட்டறைகள், பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் நடத்தி வருகிறார். கதைக்களம், நூல்தளம், பட்டாம்பூச்சி குழந்தைகள் நூலகம் நிறுவனர். தனது கதைக்கள குழந்தைகளின் படைப்புகளை குறித்து 2018ஆம் ஆண்டு அமிழ்து எனும் புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்கள். அவள் விகடனின் தமிழகத்தின் சூப்பர் 10 பெண்மணிகளில் ஒருவராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள். பாரதி கண்ட புதுமை பெண் விருது, நந்தா கல்வி நிறுவனங்களின் கல்வி விருது, தொடர்ந்து அரசு பள்ளிகளுக்கு அவர் அளித்து வரும் பங்களிப்புக்காக சேவை விருது உள்ளிட்ட பல விருதுகள் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்றன. 2021ஆம் ஆண்டு மார்ச் 8இல் ஈரோட்டில் சூரிய காரிகை என்னும் விருதை சூரியன் FM வழங்கி இருக்கின்றது. இத்தனை பெருமைகளுக்குரிய அம்மா அவர்கள் நிதி மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள், வேதியியலில் இளங்கலை பட்டமும் மற்றும் யோகாவில் MA முடித்துள்ளார்கள். இத்தனை சிறப்புகளுக்குரிய கதை சொல்லி வனிதாமணி அம்மா அவர்களை மாய விசை எனும் பூட்டை திறக்க, மந்திர சாலை திறக்க இதோ இத்தனை சிறப்புகளுக்கும் உரிய கதை சொல்லி வனிதாமணி அறிவியல் அம்மா அவர்களிடம் அவை ஒப்படைக்கப்படுகின்றது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம். 3 வருடத்துக்கு பின்னாடி மறுபடியும் அமர்ஜோதி நகர் மணவளக்கலை மன்றம் என்னை அழைத்ததுக்கு நன்றி எல்லோருக்கும். பொதுவா பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரிகள்லயோ இல்ல புத்தக திருவிழாக்களையோ பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள என்னோட பேச்சு இருக்கும். கதைகள், அப்புறம் வாசிப்பு, புத்தகங்கள், அப்படியான இல்ல குழந்தை வளர்ப்பு எப்படி, இல்ல ஆசிரியர்களுக்கான விஷயங்கள், அப்படிதான் பேசுறது. இந்த மணவளக்கலை மன்றம் அப்படிங்கறதெல்லாம் கூப்பிடும் பொழுது என்ன பேசணும்? மனம் சார்ந்து பேசணும், வாழ்க்கை சார்ந்து பேசணும், பண்பாட்டு நலம் சார்ந்து, குணநலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும். கேக்குறீங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்படி இத்தனை விஷயங்களை ஆழ்ந்து கூர்ந்து கருத்தாக்கம் முன்னிறுத்தணும், முன்னாடி வைக்கணும் அப்படின்னா நிறைய எண்ணங்கள் அலைபோகுது. என்ன எதெல்லாம் எடுத்து பேசலாம், நிறைய வருது பேசுறதுக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப கொஞ்ச நேரத்துல என்னென்ன விஷயங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு
யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது மகிழ்ச்சியுடைய அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. பிரபஞ்சத்துக்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு இந்த அரங்குல இந்த கணக்குல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு என் மூலமா என்னென்னலாம் கிடைக்கணுமோ அந்த விஷயங்கள் மட்டும் என் மனதில் வந்து என் வாய் வழியா வெளியே வரட்டும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு துவங்குறேன். நான் வெள்ளிக்கிழமை வந்து பேச வேண்டியதுதான் திட்டம். ஆனா வெள்ளிக்கிழமை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கலை இலக்கிய விழான்னு ஒண்ணு நடத்துறாங்க புதுசா. அந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசு அழைச்சதுனால திட்டம் மாற்றி இன்னைக்கு வந்து பேசியிருக்கேன். இந்த தன்னுடைய நேரத்தை நாளை விட்டு கொடுத்த மருத்துவர் சந்தியா அவர்களுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் நாளைக்கு வரும்பொழுது பொதுவா வந்து பெற்றோர்கள் வந்து எப்படி இருக்கணும், குழந்தை எப்படி எல்லாம் கத்துக்கணும், நம்ம குழந்தை நல்ல பண்புகளோட இருக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும். ஒரு பெற்றோரோட ஆசைகள் தான் உலகம் முழுக்க, வேற மாற்று கருத்தே இருக்காது. நம்ம எப்படி வேணா இருப்போம், ஆனா நம்ம குழந்தை நல்லா வரணும் அப்படின்னு நம்ம அம்மா அப்பா எல்லாருமே இப்படிதான் நினைச்சிருக்கோம். இப்படி எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல நற்பண்புகளையும் நல்ல கல்வியும் நல்ல மனிதனா எப்படி நம்ம உருவாக்குறது, அதுக்கான விஷயம், அதுக்கான யுக்திகள் அதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நிறைய கட்டுரைகள் இருக்கு, பேச்சுகள் இருக்கு, உரைகள் இருக்கு, புத்தகங்கள் இருக்குது, நிறைய இருக்கு. சமீபத்துல நான் ஒரு சின்ன மேற்கோள் ஒன்று படிச்சேன். எப்படி ஒரு சிறந்த குழந்தை வளர்ப்பு, ஒரு விஷயத்த எப்படி குழந்தைக்கு வந்து கத்துக் கொடுக்கறது, எப்படி டீச் பண்றது, எப்படி அந்த நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் குழந்தை எப்படி உருவாக்குறது, நம்ம நினைக்கிற மாதிரி அற்புதமான ஒரு குழந்தைய எப்படி உருவாக்குறது அப்படின்னு அந்த மேற்கோள் வந்து பார்த்த உடனே அற்புதமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த விஷயம் எல்லாருக்குமே உதவும் அப்படின்னு அந்த மேற்கோளோட நான் ஆரம்பிச்சேன். என்னன்னா there are three ways, 3 வழிகள் to teach our children அப்படின்னு. அப்பா 3 வழி இருக்கா, எப்படி நம்ம 3 வழியில 2 வழியாவது கண்டுபிடிச்சு 2 வழியை வச்சு நம்ம வந்து நம்ம குழந்தையை நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தொடர்ந்து படிக்கிறேன். The first one is by example, second one is by example, third one is by example. உதாரணமாய் வாழ்ந்து காட்டுவது ஒண்ணுதான் நம்ம குழந்தையை நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கான வழி. நான் 3 வழி நினைச்சேன், 3 ஒரே வழிதான். இன்னும் 100 தடவை போட்டாலும் 4th one 5th one 100 போட்டாலும் நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுகிறோமோ அதுதான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையா மாறும். அப்போ எப்படி வாழ்ந்து காட்டுறது, அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான தேடல்கள், எப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு. அப்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து நம்ம அதுக்குள்ள போட்டு கொண்டு வரணும். இப்ப இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற அனைவருக்குமே நம்ம ஒருத்தர குருவா ஏற்றிருக்கிறோம். மகரிஷியை குருவா ஏற்று அவருடைய ஞானங்களை, அவருடைய விளக்கங்களை, அவருடைய கருத்துக்களை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம், பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அவர் எப்படி ஒரு ஞான குழந்தையா இந்த உலகத்துல, எப்படி ஒரு ஞானியா விஞ்ஞானியா நம்மளுக்கு வழிகாட்டியா எப்படி அவர் அங்க நம்மளுக்கு முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னா அவருடைய பெற்றோர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பெற்றோர்களை பத்தி அவர் குறிப்பிடும் பொழுது அப்பாவை பத்தி சொல்றாரு. எங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர், ஒழுக்கமானவர், பண்பாடு மிக்கவர், இனிமையா பேசக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா இந்த 4 விஷயத்திலேயே எங்க அப்பா உச்சத்துல இருந்தாரு அப்படின்னு எழுதுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது இப்ப எங்க அப்பா அம்மா அன்பா இருக்காரு, நம்ம எல்லாம் சொல்லுவோம் எங்க அப்பா நல்லா பாசமா இருப்பாருங்க, எங்க அப்பா வந்து எல்லாத்துலயும் நல்லா பேசுவாரு, மனுஷங்களை கண்டா அவ்வளவு பிடிக்கும், இப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அப்பாவை பத்தி. ஆனா இந்த 4லயும் எங்க அப்பா உச்சத்தில் இருந்தாரு அப்படின்னு நம்ம விஷயம் எழுதுறாரு. அந்த சொல் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சொல் நினைக்கிறேன். உச்சத்தில் இருந்தாரு அப்படின்னா அப்போ எவ்வளவு அவர் அதுல ரொம்ப ஆழ்ந்து அந்த விஷயங்களை கடைபிடித்திருக்கிறாரு. அடுத்ததான் அம்மாவுக்கு வந்து அம்மாவை பத்தி 2-3 விஷயம் முக்கியமா சொல்றாரு. பெண்களுக்கான மருத்துவம், குழந்தைகளுக்கான மருத்துவம், இந்த 2 விஷயத்திலையும் அவங்க சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. இத 2யுமே சமூக துண்டா அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு அப்பாவுடைய மேன்மை குணத்தையும் பாருங்க, அம்மாவுடைய மேன்மை குணத்தையும் பாருங்க. இவங்களுடைய குழந்தை நம்மளுக்கு வழிகாட்டியா, நமக்கு குருவா நிற்கிறாங்க. அப்போ வாழும் உதாரணங்களாய் அவங்க பெற்றோர் இருந்திருக்கிறாங்க. அப்ப வாழும் உதாரணங்களை நம்ம எப்படி மாறுறது, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி கொடுக்கறது. இப்ப நம்ம நினைக்கிறோம் நல்ல விஷயம் தான், நான் வாழ்ந்து காட்டணும், நம்ம குழந்தைய அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும் இல்லையா? நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபார்முலா, ஒரு சிலபஸ், ஒரு மாடியூல் ஏதாவது இருந்தாலே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்குதான் மகரிஷி நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு. அது எப்படி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு ஒரு 3 மேற்கோள்ல குறிப்பிட்டாங்களோ அப்படி ஒரு 3 விஷயங்களை செய்தா நம்மளும் வாழும் உதாரணங்களா நம்ம மாறும். அதுலதான் முதல்ல அகத்தவம் வருது, அப்புறம் அகத்தாய்வு வருது, அப்புறம் குணநலம் வருது. இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது முழுமை பெற
நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தவம், அகத்தாய்வு, அப்புறம் குணநலம். இப்ப இந்த 3 விஷயங்களையும் எடுத்து ஒரு வாழ்க்கைக்கான கல்வி அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. கல்வி நம்ம எல்லாருமே டிகிரி முடிக்கிறோம், வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம் எல்லாம். ஆனா வாழ்க்கையை எப்படி அமைதியா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழல்கள்ல, நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய குடும்பத்துல, நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நட்பு உறவினர்களோட எப்படி அதை வந்து ஸ்மூத்தா நம்ம கொண்டு போறது அப்படிங்கறதுக்கான ஒரு வாழ்க்கைக்கான கல்விதான் மனவளக்கலையுடைய மகரிஷியுடைய அத்தனை கருத்துக்கள். இன்னும் சொல்ல போனா சமையல் மேடைகள்ல இயங்கிட்டு இருந்த பெண்களை இல்ல அதுக்கு அடுத்த கட்டமா எங்க ஜெனரேஷன் வந்துட்டு ஒரு அலுவலகம் சார்ந்து வெளியில வந்து அலுவலகத்துல ஒரு சம்பாதிக்கிறதுக்காக அப்படியான ஒரு வேலைக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி ஒரு மேடை ஏற்றி நிறுத்திருக்காங்க அப்படின்னா மகரிஷியுடைய கருத்துக்கள் மிக முக்கியமான பங்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்றேன். அவ்வளவு முக்கியமான பங்காற்றிருக்கிறார். 10 வருஷம் 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எம்ஏ யோகா முடிச்சேன். அப்படி எம்ஏ யோகா முடிக்கும் பொழுது திருவிக்கா நகர்லதான் நான் எம்ஏ யோகா பண்ணேன். திருவிக்கா நகர்ல ஒரு மிகச்சிறந்த எங்களுக்கு ஒரு ஆசிரியர் கிடைச்சார், பெருமாள் ஐயா வந்து மகரிஷியுடைய கருத்துக்களை அவ்வளவு அற்புதமா ஒரு மீடியம் வேணும்ல. நம்ம புத்தகத்துல என்னதான் படிச்சாலும் இப்ப கதைகள் எல்லாருக்கும் யூடியூப்ல கிடைக்கும், எல்லாருக்கும் புத்தகத்துல கிடைக்கும். ஆனாலும் இத்தனை காதுகளை கொண்டு நீங்க காத்திருக்கீங்க ஒரு கதை கேட்கறதுக்காக, இல்ல ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக. அப்படி அந்த ஆசிரியர் எங்களுக்கு சிறந்த ஆசிரியரா அமைஞ்சார். எந்த விஷயத்துக்கு போனா எந்த விஷயத்தை வேணா போய் நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும். வாயில பேதமே இல்லாம, அப்புறம் பெரியவங்க சின்னவங்க அப்படி எதுவுமே இல்லாம நிறைய எம்ஏ படிக்கும் போது எனக்கு அத்தனை அந்த தத்துவங்கள்ல அதுல எல்லாம் ரொம்ப கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி இந்த கேள்விக்கு இதுக்கு என்ன பதில் இருக்கும், இது 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 எப்படி நம்புறது, இதுக்கு பின்னாடி என்ன விஞ்ஞானம் இருக்குது அப்படின்னு அத்தனை கேள்விகளுக்கு மிகச்சிறந்த முறையில் ஒரு ஆழமான பதிலை ஒருபோதும் சோர்றாம அதை எங்களுக்கு சொல்லிட்டே வந்தார். ஒரு சிறந்த ஆசிரியர் அமைவதும் குரு கிடைச்சிட்டார். அந்த குருவினுடைய அத்தனை கருத்துக்களையும் நமக்கு உள்ள கொண்டு போய் செலுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் அமைவதும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆசிரியர் கிடைச்சதுனால திருவிக்கா நகர்ல மிக அற்புதமா அந்த 2 வருஷம் நாங்க போனோம். அதுக்கப்புறமா நான் கல்லூரி காலங்கள்லயோ அதுக்கு முன்னாடியும் மேடையே ஏற்றதுல ஆழியாறுலதான் அறிவித்திருக்கோயில தான் முதல் முறையான மேடை ஏறுறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி மேடை ஏறணும்னே நான் நினைச்சதில்லை. ஆனா அறிவித்திருக்கோயில அவ்வளவு பெரிய அந்த ஹால் இருக்கு இல்லைங்களா, எல்லாருமே போயிருப்பீங்க. அவ்வளவு பேர் ஒரு 500 பேர் 600 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய அரங்குல உட்கார்ந்து சங்கீதா பேராசிரியர் சங்கீதா வந்து ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன். உட்கார்ந்துட்டே இருக்கும்போது ஒரு நொடி எனக்கு ஒரு எண்ணம், நம்ம போய் அங்க நின்று இந்த மாதிரி இத்தனை பேரையும் பார்த்து ஒரு விஷயத்த நம்மளுக்கான பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நொடிதான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், அது அந்த எண்ணம் கடந்து போயிருது. அதுக்கப்புறம் நிகழ்வு முடிஞ்சு அப்படின்னா கலைஞ்சு போகும் பொழுது அங்க இருக்கிற ஒரு மூத்த பேராசிரியர் கூப்பிட்டு நாளைக்கு வந்து அனுபவ உரை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு நம்ம மேடையே அது வரைக்கும் நம்ம போனதே இல்லை, மேடை ஏறினதே இல்லை. இப்ப திடீர்னு ஆசிரியர் கூப்பிடுறாரு, ஒரு மூத்தவர் கூப்பிடுறாரு. அப்புறம் இல்லைங்கய்யா நான் பேசுனதே இல்லைங்கய்யா, நீங்க வேற யாராவது நீங்க கூப்பிடுவோம் சொல்றேன். அப்போ அவரு நீங்க எங்க இருந்து வரீங்க? திருப்பூர்ல இருந்து வரீங்க. எந்த மன்றம்? திருவிக்காங்கிற பேர் வச்சு மன்றத்துல இருந்து வந்துட்டு நீங்க மேடை ஏற தயங்குறீங்களா அப்படின்னு குடுகுடு நான் பேசுறேங்கய்யா. நம்ம பேரை வேணா நம்ம குறைச்சிக்கலாம். ஒரு தலைவரை குறித்து அவங்க ஒண்ணு பேசும்போது நம்ம சரிங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் தான் அனுபவ உரை பேச வேண்டியது. அனுபவ உரை பேசுறதுக்கு தனியா இந்த இடத்துல உட்கார வைப்பாங்க தெரியுங்களா, தனியா யார் யார் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் தனியா உட்கார வச்சிருவாங்க ஒரு சோஃபால. மத்தவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருப்பாங்க. எத்தனையோ பேர் விருப்பமாக உட்கார்ந்துருக்காங்க. நான் வந்து அனுபவ உரை பேசணும் அப்படின்னு எங்களை விட சீனியர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு எதேச்சியா எனக்கு ஒரு வாய்ப்பு நான் அங்க உட்கார்ந்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் நடக்குது, பயிற்சியெல்லாம் நடக்குது. எனக்கு எதிரியுமே மனம் ஒன்று இல்லை. மேடையில போய் பேசணும், என்ன பேசுறது மனம் முழுக்க அதே எண்ண ஓட்டம், அதே சிந்தனை, வேற சிந்தனையே இல்லை. இது சோஃபால வந்து இங்க உட்கார்ந்தாச்சு. இப்ப இப்படி கூப்பிடுவாங்க, எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாரு, அதுக்கு முன்னாடி ஒருத்தர், அடுத்து எனக்கு கூப்பிடறதுக்குள்ள எனக்கு வந்து என்னோட இதயம் வந்து வாய் வெளியில வந்து விழுந்துருமோன்னு நான் நினைச்சேன். அப்படி துடிக்குதுங்க. அப்படியே நினைச்சு இதை வெடிச்சிருமோ, இங்க வெளியே வந்துருமோ, மேடையில போய் நிற்கும் போது வாய் வெளியில வந்து உண்மையா அப்படியெல்லாம் தோணுச்சு. அப்படியே உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடி பேசி
பேசிட்டு போறாரு. என்னுடைய பேரை அழைக்கிறாங்க. படி ஏறி மேடையில ஒரு கால் வச்ச உடனே எனக்கு மகிழ்ச்சியோடைய அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. ஒரு அரங்கத்துல போகும்பொழுது அங்க என்ன தேவையோ அதை கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் தோணுச்சு. நான் இங்க நிக்கிறேன், எனக்கு அங்க என்ன சொல்லணும்னு தோணுதோ அதுவா சொல்லணும், அதுவா வரணும். ஒரு நோண்டி அப்படியே சுத்தமா அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ஒண்ணு அந்த மன அலைச்சல் அப்படியே குறைஞ்சு நான் மேடையில வந்து அப்படி வைங்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் இல்லை. என்ன ஒரு அது எப்படி நடந்தது அதுக்கு ரொம்ப விளக்கமும் விஞ்ஞானமா எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ ஒண்ணு நம்ம வந்து அங்க நம்மான்னு நினைக்கும் போது, நான் நினைக்கும் போது அந்த இடத்துல பயம் வருதுன்னு நினைக்கிறேன். நான் பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி என் வழியா இங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பயம் போயிடுது. அப்படி அழகா அப்படி ஒரு விஷயம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எங்களுடைய குழந்தை வளர்ப்புக்கு எப்படி எல்லாம் நாங்க நடந்துக்கணும், வீட்டுல எப்படி பண்ணணும், கணவன் மனைவியா என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து பயிற்சிகள் எப்படி பண்ணணும், நிறைய விஷயங்கள் குழந்தை வளர்ப்பு சார்ந்து மிகப்பெரிய விஷயங்களை எங்க மனசுக்குள்ள கொண்டு வந்தது. இந்த கதை சூழலை கையில் எடுத்ததுக்கு கூட மிகப்பெரிய பங்கு மனதில் கிடையாது. வீடு நிம்மதியா அமைதியா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம வீட்டுல என்ன செய்யலாம், குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்னெல்லாம் எப்படி எல்லாம் கொண்டு போகலாம், சமூகத்துக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், நம்ம கிட்ட என்ன இருக்கு, பணம் இருக்கா அள்ளி கொடுக்கலாம், பணம் இல்லை ஆனா அறிவு இருக்கு. எங்கேயோ ஒரு அரசு கல்லூரியில படிச்சு அரசு வந்து அரசு மக்களுக்கு கொடுக்குற பணத்துல நம்ம படிச்சிருக்கோம். அப்ப திருப்பி அந்த அறிவை நம்ம கொடுக்கலாம். அப்ப அறிவை எப்படி கொடுக்கறது, நிறைய பள்ளிகள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு. வேற எப்படி வாசிப்பை, தமிழ் வாசிப்பை குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரும் நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்துல நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். பெரும்பான்மையா சொல்லி அரசு பள்ளிகளை படிக்கிறத விட்டுட்டு பெரும்பான்மையா நம்ம ஆங்கில மீடியத்துல தான் படிக்க வைக்கிறோம். அப்ப இந்த குழந்தைங்க எளிமையா ஆங்கிலத்துல பேசுறாங்க. நீங்க நம்ம வீட்டு குழந்தைங்க தமிழ் எக்ஸாம், தமிழ் பரீட்சை அப்படின்னாலே உடனே பதற ஆரம்பிக்கும். கஷ்டம், அது கஷ்டம், பிழை வரும், கஷ்டம், மார்க் வாங்க முடியாது. தமிழ்னா கஷ்டம்னு தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்ம வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய அது ரொம்ப ஆதங்கமா நான் சொல்றேன். தமிழ்னா கஷ்டம்னு சொல்றாங்களா இல்லையாங்க குழந்தைங்க? எல்லா வீடுகள்லயும் இந்த நிலைமை இருக்குது. நம்மளுக்கு தமிழ் தெரியும். அப்ப நம்மளாலையும் ஏன் அந்த குழந்தைக்கு வந்து தமிழை வந்து கஷ்டம்னு இல்லாம எளிமைதான், தமிழ் எக்ஸாம் தமிழ் படிக்கவே வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சோம். தமிழ் பரீட்சைக்கு நம்மளாம் வந்து நம்மளாம் அப்படியே போயிட்டு அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க தான் நம்ம தான். ஆனா நம்ம குழந்தைங்க தமிழ்னா நம்ம சொந்த தாய்மொழி இருந்து அவங்க விட்டு விலகி வேற இடத்துல நம்ம தான் கொண்டு போய் நிறுத்திக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாசிப்பு கொண்டு வரணும். நூலகங்கள்ல குழந்தைகள் எல்லாம் நம்ம இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கும். மகிழ்ச்சி சொல்றாங்க, சிக்கல் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஏதாவது ஒரு மன சிக்கல் இருக்கும், உறவு சிக்கல் இருக்கும், மனச்சிக்கல் இருக்கும், ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துட்டுதான் இருக்கும். அப்ப அந்த சிக்கலில் இருந்து எப்படி வெளியேறும், எப்படி அந்த மாய விசையை நம்மளுடைய மனசுக்குள் செலுத்தி கொண்டு மனத்தடைகளை தாண்டி முன்னேறுவது, கல்வியா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், குழந்தை வளர்ப்பா இருக்கலாம், எதுவுமே எப்படி தாண்டி வெளியில வருது. அதற்குத்தான் மனம் தெளிவாக, தூய்மையாக, வல்லமையாக, திறன் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படின்னா மனவளக்கலை ஒன்றே அது ஒன்றுதான். கையெல்லாம் தட்டுவீங்களா? நான் நினைச்சு இவங்க எல்லாம் பேசும்போது நீங்க யாருமே கை தட்டலையா? சரி அப்படி நானும் தம் கட்டி பேசி கை தட்டல் வாங்கிட்டேன். இப்ப அந்த பெண் யாருன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க யாருக்குள்ளேயே கேள்வி இருக்கும், யாரு? பாகிஸ்தானை சேர்ந்த முனிபா மொசாரா அப்படின்னு அந்த பெண் அப்படி ஒரு புன்னகைங்க. அந்த பெண்ணோட வீடியோ நீங்க போய் பாருங்க, ஸ்பீச் கொடுக்குது. 1 கோடி பூக்கள் தன்னுடைய முகத்துல கொடுத்து புன்னகைக்குது. நம்மளுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற சிக்கல் பத்தி பேசணும். நம்ம எல்லாருக்கும் சிக்கல் இருக்கு, சொல்ல முடிஞ்சது, சொல்ல முடியாதது, வாழ்நாள் முழுக்க சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஆனா அந்த பொண்ணுடைய சிக்கலை விட பெருசான்னு பார்த்தா கம்மிதான். அதை விட யாருக்கா சிக்கல் இருக்கா? நடக்க முடியாம இப்ப இங்க இருக்கிறவங்களை பத்தி மட்டும் சொல்றேன். இந்த அரங்கத்துல உட்கார்ந்து நடக்க முடியாம, எதுவுமே தன்னால பண்ண முடியாம, இந்த இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய வாழ்க்கையும் அப்படிதான். உடம்பு முழுக்க எங்கேயுமே இயங்காம கடைசியில அவருக்கு இயங்குனது இந்த இடது கண்ணுடைய இமை மட்டுமே, எதுவுமே இயங்காது. ஆனா அவர் வந்து அத்தனை பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு அவர்
எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது, ஸ்பேஸ் போக முடியுமா, எங்கேயாவது பண்ண முடியும், எங்கேயுமே போக முடியாது. இருந்த இடத்திலிருந்தே ஞானத்தை அத்தனை கண்டுபிடிக்கிறாரு. கடைசியா அவர் கண்டுபிடிச்சது நம்மளுக்கு சொல்லணுமே, கட்டுரைகளா மாறணும், ஆய்வுகளா மாறணும்னு நம்மளுக்கு எப்படி அவர் சொல்லுவாரு? அவருக்கு ஒரு செட் பண்ணி கொடுத்துறாங்க ஒரு கம்ப்யூட்டர். அவர் வந்து இந்த கண்ணை சிமிட்ட சிமிட்ட வந்து அவர் என்ன சொல்ற, என்ன நினைக்கிறாரோ, எதுக்காக அதை சிமிட்டுறாரோ, இப்போ ஒரு சிமிட்டுனா ஏ, ரெண்டுனா பி, இப்படி சிமிட்டி தான் அவருடைய ஆய்வு கட்டுரைகளை முழுதே எழுதியிருக்காரு கம்ப்யூட்டர்ல. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வார்த்தை இப்ப அபாகஸ்னு ஒன்று டைப் பண்ணணும்னா நினைச்சு பாருங்க, யாராவது ட்ரை பண்ணி, நீங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்க. அபாகஸ் ABACUS ட்ரை பண்ணுங்க. ஏ பிபி சிசி சி கூட பரவாயில்ல, இசட்லாம் வந்துச்சா ஒண்ணு தப்பானா எல்லாமே தப்பாயிடும். அவர் சொல்லவும் முடியாது. என்ன ஒரு அந்த மாய விசை எப்படிதான் வேலை செஞ்சிருக்குதுன்னு இது நீங்க இப்ப நினைக்காதீங்க. வீட்டுல போய் படுத்துட்டு இந்த விஷயத்த மட்டும் நினைச்சிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் போய் டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. அப்படியே எல்லாரும் மனம் திறந்து அத்தனை விஷயங்களை பேசுவாங்க. எனக்கு அப்படியாச்சு, நான் இப்படிதான் மீண்டு வந்தேன், எனக்கு அப்படியாச்சு, நான் இப்படிதான் வந்தேன், எல்லா விஷயங்களை பேசுவோம். மீண்டு வரலாம் எல்லாருமே. ஆனா இப்ப எளிமையான ஒரு வழி நம்மளுக்கு முன்னாடி மனவள கலை இருக்கும் பொழுது அந்த வழியில வர்றது ரொம்ப எளிமை. இப்ப நான் வந்து இந்த வாசிப்பு குறித்து பேசும்போது கதை சொல்லல் ரேவதி எல்லாம் வந்திருக்காங்க, மிகச்சிறந்த ஒரு பெற்றோர். இங்கிருந்து ஈரோடு எல்லாம் வருவாங்க அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு. அவங்க எல்லாமே வாசிப்பு எப்படி கொடுக்கறது, தமிழ் எப்படி கொடுக்கறதுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு தேடும் போது, அப்ப இந்த எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள குழந்தைங்களை நம்ம எல்லாத்தையும் வாட்ச். அப்ப அதுகிட்ட இருந்து நம்ம பிரிக்கணும். முதல்ல பிரிச்சு நம்ம ஒரு தாத்தா பாட்டி கூட, அத்தை மாமா கூட, அம்மா அப்பா கூட நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசக்கூடிய இது சாதாரணமா நடந்துட்டு இருந்த விஷயம். இப்ப இதெல்லாம் மெனக்கெட்டு வலியுறுத்தி நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது. அப்படியான விஷயங்களையே எப்படி நம்ம கொண்டு வருது? திடீர்னு எடுத்த உடனே இன்னைக்கு டிவி சொன்னாங்க, நான் ஒரு ஸ்பீச் போயிருந்தேன், டிவி எல்லாம் இங்க பார்க்க கூடாது, நம்ம நிறுத்தவே முடியாது. நிறுத்தினா தப்பு. ஏன்னா மகிழ்ச்சியா அதுக்கு ஒரு வழி கொடுக்குறாரு. சினம் தவிர்த்தலை படிப்படியாதான் கொண்டு போய் நிறுத்த சொல்லியிருக்காரு. மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 மாசத்துக்கு ஒரு தடவை, படிப்படி. நான் வந்து இந்த வாசிப்பு விஷயத்த எலக்ட்ரானிக்ல இருந்து பிரித்தடிக்கிற விஷயத்தெல்லாம் இப்படிதான் சொல்லுவேன், படிப்படியா பண்ணுங்க. ஆனா நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், இந்த மகிழ்ச்சியோட இந்த கருத்து தான் எனக்கு அந்த இடத்துல அப்படியா வெளிப்பட்டுருக்குன்னு தோணும். படிப்படியா நீங்க இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை வந்து இன்னும் 1 வாரம் கழிச்சு பண்ணு, உனக்கு வாரத்துல 2 நாள் டிவி கிடையாது, 1 வாரம் பார்க்கணும். ஆனா இப்ப இருந்து பிக்ஸ் பண்ணணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த குழந்தைகிட்ட, ஸ்ட்ராங்கா சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த எந்த 2 நாளும் சொல்லிடணும். அப்புறம் அடுத்த 1 வாரம் கழிச்சு 3 நாள் இல்ல இந்த குறிப்பிட்ட நேரம்னு திட்டமிட்டு பெரும் அந்த குழந்தை மனசுல ஒரு விளையாட்டு இருக்கிற ஒரு பொம்மை வெடிப்புன்னு கொடுங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படியான அதுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும். மறுபடியும் அதை எப்படியாவது செஞ்சிடணும். குழந்தைங்களுக்கு நம்மளை விட ஈகோ லெவல் வந்து அதிகமா வேலை செய்யணும். அப்ப எப்படியாவது செய்யணும், எப்படியாவது பக்கத்து வீட்டுல போய் பார்க்கணும், இல்ல யாராவது மொபைல் கொடுத்தா அதை வாங்கி பார்க்கணும். அப்போ அது நிறைவடையணும், மனம் நிறைவடையணும். நிறைவடையணும் அப்படின்னா அவங்க மனசுல திருப்பி திருப்பி அந்த சொல்லை, அந்த விஷயத்தை, அந்த கருத்தை சொல்லி அவங்களுடைய மனது அதை நம்ப ஆரம்பிக்கும். ஆமா அப்பா சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து அடுத்த வாரத்துல வந்து 2 நாள் கட்டு அப்படியே பிக்ஸ் ஆயிடும். நீங்க நடுவுல 1 வாரம் சரி பார்த்துக்கோ, இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சு, நம்ம மொபைல் ஏதாவது பார்த்துட்டு விட்டோம்னா மறுபடியும் அவங்க நீ மட்டும் பாக்குற, நீ மட்டும் உட்காந்து. அப்போ வாழும் உதாரணங்களாய் அந்த 2 நாள் அவங்களுக்கு டிவி கட்டுனா அவங்களுக்கும் டிவி கட்டு, அவங்களுக்கு மொபைல் கட்டுனா நம்மளுக்கும். ஒருவேளை மொபைல்ல வேலை செஞ்சு அவங்க அலுவலகத்துக்கு வெளியில எங்காவது போய் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா அந்த நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்களா சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்தை நிச்சயமா 1 மணி நேரம்னா ஒரு குடும்ப நேரம் அந்த இடத்துல மொபைல் எடுக்கக்கூடாது. அப்பாவே மொபைல் எடுக்கல, அப்பா 24 மணி நேரம் திருப்பூர் அப்பா எல்லாம் மொபைல்ல தான், உயிர் துடிப்பே மொபைல்ல தான். அப்பாவே மொபைல் எடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பெரிய ஒரு இதாயிடும். சில விஷயங்கள்லாம் சொல்லி நேரடியா பண்ணாத பண்ணாத பண்ண பண்ணுவேன், நான் பண்ணல அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா அது அப்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த இடத்துல பேசுறேன், சும்மா எப்படி பேச முடியும், இன்னைக்கு இருக்கிற நூல் விலையை பத்தி பேச முடியுமா, இன்னைக்கு நம்மளுக்கு பேங்க் கடனை பத்தி பேச முடியுமா, நாளைக்கு கடையில வரப்போற செக்கை பத்தி இல்ல குழம்புக்கு தேங்காய் இல்லாத பத்தியா நம்ம பேச முடியுமா? அப்ப அவங்களுக்கு சுவாரஸ்யமான, அவங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை பேச, அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம்.
குறையாத இருக்கு அப்படின்னா கரெக்டா போன முறை வந்த பூமியில எங்கேயுமே அந்த மேடைகளை சொல்றது இல்லை. ₹1 செலவு இல்லை, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை, ஜாதி மதம் இல்லை, பேச தெரிந்தால் மனசு. நம்ம குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோங்களா? நம்ம எல்லாரும் கெட்டு போகாத நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்குறோமா? பல பேர் நீங்க பெண்கள் மட்டும் தான் சொல்றீங்க, ஆண்கள் நீங்க பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா? நல்ல பொருள் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. இப்போ ஒரு துவரம் பருப்பு பாதி கெட்டு போய் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா? வெங்காயம் தக்காளியில அழுகிருந்தா சண்டை போட்டு திருப்பி கொடுத்து பண்ணிடுவீங்க. தேங்காய் உடைச்சப்புறம் அழுகி இருந்தாலே திருப்பி கொண்டே. அப்படி நல்ல பொருள் கொடுக்கணும் நம்ம குழந்தைக்கு, நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கணும். கல்வி சிறந்த கல்வி, சிறந்த பள்ளி. அது எப்படி முடிவு பண்றதுங்கிறது அவங்கவுங்களுக்கு பொறுத்து, அவங்கவுங்க ஒருத்தரோட இது சிறந்த கல்வி. ஆனா நல்லது கொடுக்கணுங்கிறத நம்ம எல்லாருடைய எண்ணம். நல்ல நேரத்தையும் நல்ல அனுபவங்களையும் அவங்க கொடுக்கணும். 30 வயசுல 40 வயசுல அந்த குழந்தை உட்கார்ந்து தன்னுடைய யாரோ வேற நாட்டு ஃப்ரெண்டு கிட்டயோ வெளி மாநிலத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ யாருக்கிட்டையாவது நாங்களா அப்படி உட்கார்ந்து பேசணும் தெரியுமா வாசல்ல, நாங்களா அப்படி அப்படி அந்த மாதிரி எங்க அப்பா சொல்லியிருக்க தெரியுமா, எங்க அம்மா சூப்பரா பாடுவாங்க தெரியுமா அப்படின்னு எல்லாம் அவங்க பேசுறதுக்கு எங்க. இப்ப நம்ம கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கா இல்லையா? நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க. நம்ம எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோம், வீட்டுல நிறைய இந்த எலக்ட்ரானிக் அதிகமாக தான் இந்த அனுபவங்கள் அவங்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. நீங்க இந்த அனுபவங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுடைய ஒரு முடிவெடுக்கும் திறனை எல்லாம் நிர்ணயிக்கிறது இந்த அனுபவங்கள் தான். 35 வயசுல அந்த குழந்தைக்கு சொல்றதுக்கு நிறைய அனுபவங்களும் நினைச்சு பார்க்கறதுக்கு இனிமையான நினைவுகளும் வேணும். அது உரையாடல்ல குடும்பத்தோட உட்கார்ந்து நண்பர்களோட சொந்தக்காரங்களோட அடிக்கடி நிகழ்வு பொழுதுதான். இப்ப மனிதன் வந்து எப்பவுமே குழுவா வாழக்கூடிய நம்ம விலங்கு தான், சமூக விலங்கு. குழுவா தான் நம்ம எப்பவுமே இருப்போம், கூட்டமா தான் இருப்போம், நம்ம தனிப்பட்ட ஆட்கள் கிடையாது. குழுவா நம்ம இயங்கும் பொழுது நிறைய விஷயங்களை பேசும் பொழுது அந்த அனுபவங்கள் அந்த உணர்வுகள் வந்து குழந்தைங்களுக்கு ஆழமா பதிக்கும். 7 வயசு வரைக்கும் 14 வயசு வரைக்கும் 21 வயசு வரைக்கும் என்னென்ன மாதிரி அவங்க நடத்தப்படுறாங்களோ அதுதான் அவங்களுடைய குணாதிசயமாக மாறும். 7 வயது வரைக்கும் ஒரு குழந்தைய முழு நம்பிக்கையோட அது ஓப்பனா இருக்கும். இது ஃபேன் இல்ல, இது வந்து ஃபேன் நம்மளுக்கு தெரியும். நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு 1 வயசு குழந்தைக்கு இது வந்து சேர்ன்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை சேர்ன்னு சொல்லுவோம். இந்த சேர ஃபேன்னு சொன்னா அது ஃபேன்னு சொல்லுவோம். அம்மாவை அப்பாவை கூட யாரு இருக்கமோ அப்படி ஒரு நம்பும். அந்த நம்பிக்கையை குலைக்காமல் 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோடையே அவங்களை வச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அதற்குள்ள அவங்கள நிறைய திணிச்சு அதை பண்ணணும் இதை பண்ணணும் போஸ்ட் பண்ணி அப்படின்ட்டு இல்லாம ரொம்ப அவங்களுடைய எவ்வளவு நேரம் அவங்க விளையாடுறாங்களோ, எவ்வளவு நேரம் மன மகிழ்ச்சியோட இருக்கிறாங்களோ அதுதான் அவங்க நாலேஜ், அதுதான் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக நிர்ணயிக்கக்கூடியது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு 6 வயசு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே எழுதுன்னு எழுதணும், இல்லைன்னா ஸ்கூல்ல போய் எங்க ஹோம்ஒர்க்கே கொடுக்கறதுல அவன் படிப்பு என்ன ஆகுறது, வீணா போயிடுவானே. ஸ்கூல் காலையில 9 மணிக்கு போறாங்க, 4 மணி வரைக்கும் இருக்கிறாங்க, அங்க படிக்கிறது 10வது 1வது. நம்ம வந்து எழுதணுமா வீட்டுல அவ்வளவு? நம்ம மட்டும் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறோம்? நம்ம நல்லதானே இருப்போம் எல்லாருமே. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க குடும்ப அமைப்பு சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே நல்லா தானே இருக்கிறோம். ஆனா ஏன் நம்ம குழந்தை 1ஆம் வகுப்புல வீட்டுக்கு வந்து சும்மாவே இருக்க கூடாது? எழுதணும், படிக்கணும், ஒப்பிக்கணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், எல்லா போட்டியிலையும் மேடை ஏறணும். ஏதாவது மேடை ஏறணும், நல்லா பார்க்கணும், பிரைஸ் வாங்கணும். போன மாசம் வந்து குழந்தைகள் தினத்தப்போ கதைக்களத்துல ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, எப்பவுமே குழந்தைகளை தானே நம்ம மேடை ஏறணும். இந்த முறை எல்லா குழந்தை பார்வையாளர்கள் முழுக்க குழந்தைங்க அம்மா அப்பா ஏறி கதை சொன்னாங்க. அப்படி அம்மா அப்பா ஏறி கதை சொன்னதை விட அந்த கதை சொல்றதுக்கு அவங்க எப்படி தயாரானாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி ஒரு கதை, ஒருத்தரும் அத்தனை பேரையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது குழந்தைங்க. நீங்க வந்து அந்த பேரண்ட் கிட்ட பேசுங்க, அவ்வளவு பெரிய திறப்பு அவங்க மனசுக்குள்ள.
நாளையிலிருந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு பள்ளிக்கூடத்துல மேடைகள்ல ஏறினா பரிசு வாங்கலே நான் நீங்க கேட்க மாட்டோம். முன்னாடி போய் நிக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். வந்து நிக்கும் போதுதானே தெரியுது அம்மா அப்பாக்கு. அப்புறம் ஒரு அம்மா வந்து ஒருத்தவங்களுக்கு கதை சொல்லும் போது இந்த குழந்தைங்க அங்கிருந்து ஐயோ எங்க அம்மா இது இந்த இடத்துல இது விட்டுட்டாங்க அது விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றது. அப்புறம் வரும்போது வண்டியில சொல்லிட்டே வந்திருக்காங்க, நான் சொல்றேன் கேளு சரியா இருக்கான்னு சொல்லு அப்படின்னு ஒரு அம்மா தான் கேட்டே வரும்போது இல்ல இப்படி சொல்லு, இது இந்த கோழி குஞ்சு இங்க வராதுமா அங்க வரும் அப்படின்னு. அப்புறம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சில குழந்தைகள் என்னப்பா இப்படி பண்ணிட்ட, முதல்ல 3 புறா இருக்குன்னு சொன்னேன், ஒரு புறாக்கு இப்படி பண்ணிட்ட, ஒரு புறா கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னேன், இன்னொரு புறா சொல்லவே இல்லை, இவங்களும் யாரும் கேட்கவே இல்லை. அப்படியே ஒரு குழந்தையும் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப இந்த விஷயம் சொன்ன இல்லைங்களா, இது என்ன ரொம்ப முக்கியமான பண்பு, இது ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது இதுக்குள்ள. இல்ல இல்லைங்க இல்ல நம்மளை விட முக்கியமா ஒண்ணு, நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா இருக்கு இது எல்லாமே இருக்கு. இதை விட ஒரு முக்கியமான பண்பு நம்ம பேசுறது ஜாஸ்தியா மைண்ட் குழந்தைக்கு ஜாஸ்தியா மைண்ட் இருக்கு. அவங்க பதிவு பண்றாங்க இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதாவது நம்ம அம்மா நல்லா பேசணும்ங்கற ஒரு ஆர்வம் எதிர்பார்ப்பு நல்லா பேசியான்னு சொல்றாங்க. எதிர்பார்ப்பு இன்டராக்ஷன் யார் சொன்னீங்க? தவறு அவங்க செய்ய இவங்க சிரிச்சுட்டே தான் சொன்னாங்களே தவிர என்ன சொல்லி கொடுத்தா என்ன சொல்லணும் தவறுகளை சிரித்து கொண்டே நம்ம குழந்தைகளை அணுகி இருக்கணுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த குழந்தைங்க நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. தவறு செய்யும் பொழுது பொறுமையா நிதானமா சிரிச்சுக்கிட்டே கற்றுக்கொடு, எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நம்ம சொல்லுவோம் இப்ப இப்படி நடக்கணும், இப்படி பேசணும், இப்படி நிக்கணும், எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அப்படி நம்மளை கமெண்ட் பண்ணி சொல்லி தர தெரியாது. ஆனா அவங்க நடந்துக்குவா, அப்படி அவங்க வாழும் உதாரணமா நம்ம முன்னாடி இருக்காங்க. தப்பு பண்ணிட்டு வந்து என்னப்பா இப்படி பண்ற, நம்ம மேடையில் நம்ம குழந்தை தப்பு ஆடாம எல்லாம் 10 குழந்தையும் ஆடுது, நம்ம ஆடாம நின்றுட்டு வந்துருச்சுன்னா எப்படி திட்டுவோம்? திட்டுறது கூட சரி, திட்ட மாட்டேங்க அப்படிங்கிறவங்க கூட என்ன இப்படி பண்ணிட்ட, இப்படி பார்த்து ஆட வேண்டியதானே, இந்த பக்கம் பார்த்து ஆட வேண்டியதானா சொல்லுவோமா? சிரிப்போமா தப்பு செஞ்சா? நம்ம குழந்தை மேடையில தப்பு செஞ்சா நம்ம சிரிப்போமா? அது மகிழ்ச்சியா பரவாயில்ல என்ன இப்படி பண்ணிட்ட அந்த குழந்தைக்கு கற்றுக்கலாம். ஆசனங்கள் எல்லாம் வந்து சில ஆசனங்களை எல்லாம் வந்து ஐயா மகிழ்ச்சி ஐயா வந்து குழந்தைங்க எடுத்துதான் சொல்லுவாரு. ஆனா குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கை பாடத்தை நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. ஒரு தவறை பொறுத்து கொள்ள கூட அவளுக்கு தெரியல, சிரிச்சு அந்த இடத்துல பொறுமையா அதை கையாள கூட அவளுக்கு தெரியலையே. ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி அப்படி மனசு வருது? நான் ஒரு கட்டுரையில வந்து அக்ரா ஃபவுண்டேஷன்ல வந்து மாதம் ஒரு புத்தகம் யாதும் அதை தொடர்ந்து 2 வருடங்கள் கட்டுரைகள் எழுதிட்டு அந்த இது வந்து புத்தகம் இப்ப சர்வதேச சென்னை புத்தக கண்காட்சியில வரும்போது புத்தகம். அதுல ஒரு கட்டுரையில வந்து ஒரு பாடல், அதுல வந்து கொக்கு பாரு தரையில காத்திருக்கு கரையில ஒரு பாட்டு, யாருக்காவது தெரியுங்களா? ஒரு பாட்டு ஒரு 10 வரி இருக்கும். அதாவது ஒரு இதே மாதிரி வரும், 3 வார்த்தையா வரும். நான் வந்து இந்த குழந்தை பாடிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கே கொக்கு பாரு கரையில அப்படியே அந்த வார்த்தை வந்து ஜாலங்கெல்லாம் அவ்வளவு நல்லா இருந்தது, ரைமிங் அந்த இசை மெட்டு மாதிரி நல்லா இருந்தது. அது பின்னாடியே போயிட்டு எனக்கு சொல்லி கொடுமா, எப்படிமா இதை பாடணும்னா அதை சொல்லி கொடுச்சு. நம்பவே மாட்டீங்க, 13 தடவை சொல்லி கொடுத்தோம். நான் வந்து கொக்கு கரையில மீன் வாய் கொக்குல மக்கு மீன் பார்ப்போம். எனக்கு அது என்னால இது பண்ணிக்க முடியல, என்னால மனப்பாடமா உடனே அந்த அந்த வார்த்தைகளை வந்து ஒரே மாதிரி வார்த்தை சந்தம் இருக்கிறது இல்லைங்களா, கொக்கு மக்கு மீன் மான் எல்லாம் வரும்போது என்னால வந்து அதை இது பண்ணிக்க முடியல. 13 தடவை சொல்லும் போது 14 தடவை சிரிச்சுக்கிட்டே அப்படி இல்லம்மா இப்படிப்பா அப்படி அவமானமா இல்லை. என்னைக்காச்சும் 13 தடவை நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா நான் நினைச்சு பார்க்கிறேன். யாராவது 13 தடவை 13வது தடவை அடியில 13க்கே போக மாட்டேன். ஒரு எவ்வளவு அதிகபட்சம் போகணும், 4 5
அவ்வளவுதான். கொஞ்சம் கொண்டு கிட்டது இப்படி பொறுமையா இது கையாடுறது. இப்ப மனவளக்கலையில நம்ம என்னெல்லாம் கத்துக்கிறோம் அதோட சேர்த்து இதெல்லாம் மனவளக்கலையில நம்ம வந்து மனதை அலசி ஆராய்ந்து இருக்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள்லாம் தென்படுது எனக்கு கண்ணுக்கு, காலுக்கு, மனசுக்கு, மூளைக்கு. இப்படி எல்லாம் ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லி இப்படி ஒரு பெற்றோர் நம்ம இருக்கணும். அதுக்காக கண்டிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. கண்டிக்கணும், நிச்சயமா கண்டிக்கணும். கண்டிப்பு வேற, இது வேற. அது தெரியாம தப்பு பண்ணுது. அதுக்கு இப்ப எனக்கு அந்த பாட்டு வரல இல்லைங்க, எனக்கு அது வரல, என்னால அது தவறு கிடையாது. நான் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண எனக்கு வந்துடும். அந்த பிராக்டிஸ் தான் அந்த குழந்தை எனக்கு சொல்லுது. அதே ஒரு தப்பான ஒரு செயல் அந்த குழந்தை செய்யணும், நிச்சயமா உறுதியா நம்ம அதை கண்டிக்கணும். உறுதியான குரல்ல அம்மாவோ அப்பாவோ ஒரு விஷயத்தை சொல்லும் போது நிச்சயமா அந்த குழந்தை வந்து பயப்படும். அதை செய்யறதுக்கு, அந்த செயலை செய்யக்கூடாதுன்னு அதுக்கு நிச்சயமா தெரியும். அடுத்த முறை செய்தா அம்மாவுக்கு கோவம் வரும், இல்ல அப்பாவுக்கு கோவம் வரும். செய்யக்கூடாதுன்னு நிச்சயமா தெரியும். ஒருத்தர் வந்து செய்யலாம்ங்கிற மாதிரி சிக்னல் சும்மா ஒரு புன்னகையிலையோ கண்ணுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அதான் அப்பா இருக்காரு, பாட்டு போயிடுறாரு, அம்மா இருக்காங்க சப்போர்ட்டுக்கு. இல்ல அது மட்டும். இன்னைக்கு ஒரு ஆசிரியர் பயிற்சியில் இருந்தேன். அங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஒரு பள்ளி தாளாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. கை தட்டும் போது ஒரே சவுண்ட் தான் வரும். ஒரே சவுண்ட். அதாவது பெற்றோர் வந்து ஒரு விஷயத்த பண்ணும் போது, ஒரு கண்டிக்கிறாங்க, ஒரு விஷயம் பண்றாங்க குழந்தைங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரே சவுண்ட். இப்போ அப்பா ஒரு தடவை அப்பா கண்டிக்கும் போது அம்மா வந்து செல்லம் கொடுத்து அவங்களை கூட்டிட்டு போறதோ, அம்மா கண்டிக்கும் போது அப்பா கூட்டிட்டு போறதோ இல்லாம கை தட்டினா எப்படி ஒரு சத்தம் வருதா, அது ஒண்ணுதான் இருக்கும். ரெண்டு கருத்து இருந்துச்சுனாலே குழந்தைங்க கிட்ட அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் குழம்ப வேண்டியது. அப்புறம் ரெண்டு கருத்து இருக்கவே கூடாது. இதுக்கு வந்து ரெண்டு கருத்து இருக்குதே எங்க வீட்டுல அப்படின்னா உட்காந்து பேசுறத நான் அப்படிங்கறதுல எல்லாம் விட்டுட்டு இறங்கி கீழே வந்து எனக்கு இந்த விஷயம்லாம் கோவம் வருது, உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் கோவம் வருது. அப்போ நம்ம குழந்தைங்க இதெல்லாம் பண்றாங்க. குழந்தைங்க இல்லாதப்ப இந்த விஷயத்துல நம்ம பேசி நம்ம சில முடிவுகளை அப்ப இது சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கண்டுக்காதீங்க, நான் இது சொல்லும் போது நீ கண்டுக்காதேன்னு சில விஷயங்களை நம்ம முடிவு அங்க இருக்கும். ஏன்னா இங்க கேப் கிடைச்சதுன்னா சிறந்த நம்ம நினைக்கிற மாதிரி பண்பான கல்வி எல்லாத்துலயும் சிறந்த ஒரு குழந்தையை கொண்டு வருது. அப்போ மகரிஷிக்கு அப்படி ஒரு அம்மா அப்பா சிறந்த ஒரு கையில இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சிந்தனை சுதந்திரத்தையே அந்த குழந்தைக்கு கொடுத்திருந்தாங்க. கேள்வி கேட்கிற சின்ன வயசா இருக்கும்போது மகரிஷி வந்து மார்கழி மாசம் பிள்ளையாருக்கு போய் தண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு இது, பிள்ளையாருக்கு குளிருமே, சுடுதண்ணி ஊத்தலாமாப்பா நாளையில இருந்து. ஒரு அம்மா அப்பா சிரிச்சாராம், நான் சுடுதண்ணிலாம் வேண்டாம், இந்த பிள்ளையாருக்கு குளிராது. அப்புறம் போய் அவர் என்ன பண்ணிருக்காரு, போய் பார்த்துருக்காரு, தண்ணி ஊத்திருக்காரு பிள்ளையாருக்கு. ஊத்திட்டு பார்க்கும்போது பிள்ளையார் அழுக்கா இருக்காரு, செதுசுதா அழுக்கு இருக்கு. என்ன பண்ணிருக்காரு, ஒரு தேங்காய் தூள் டீஷர்ட்டை எடுத்துட்டு பறக்கு பறக்கு பறக்குன்னு அதுல வந்து சுரட்டி இருக்காரு பிள்ளையார. கதவை சாத்திட்டு பிள்ளையார் கோயிலுக்கு வெளியில யாரோ கேட்டுச்சு, என்னடா பண்றது உள்ள, என்ன ஏதோ அப்படின்னு. இல்ல பிள்ளையார் அழுக்கா இருக்காரு, தேய்ச்சிட்டு சுரட்டிட்டு இருக்க அப்படின்னு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, முதல்ல கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அதை வந்து அப்பாட்ட சொல்லும் போது கூட பிள்ளையாருக்கு வந்து குளிராது, அது ஒரு சாதாரணமா கடந்து போயிருக்காங்க. நீ பண்ணது தப்பு, நீ ஒரு தெய்வ குத்தம் அப்படின்னு எதுவுமே சொல்லாம அந்த சம்பவத்தை வந்து சாதாரணமா கடந்து போய், அப்போ அவருக்கு ஒரு கேள்வி எல்லாம் நிறைய வந்துருக்கு. பிள்ளையாருக்கு குளிராதான், ஆமா கல்லுக்கு எப்படி முன்னெல்லாம் அவங்க அப்பாட்ட கேட்டுருக்கு. அந்த கேள்விகளுக்கு அவர் வந்து அப்ப இருந்தே அந்த சின்ன வயதுல இருந்தே அந்த கேள்வி கேட்டா இதெல்லாம் கேட்காத நீ அப்படின்னு நம்ம அடக்க அடக்க கேள்விகள் குறைய குறைய அறிவுத்திறன் நிச்சயமா குறையும். நம்மளுக்கு தெரியாம வேணா இருக்கலாம் பதில், நம்ம அப்புறமா சொல்றேன், யார்கிட்ட கேட்டு சொல்லலாம். நம்ம நீ சரி நான் நோட் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒரு 2-3 நாள் சொல்றேன்னு சொல்லலாமே தவிர இந்த கேள்வி கேட்காதே அப்படின்னு சொல்லவே கூடாது. இல்ல அந்த கேள்வி அந்த பருவத்துக்கானது இல்ல அப்படின்னா கூட அதையும் நம்ம சொல்லணும். இன்னொரு 2 வருஷம் போய் அதை பத்தி சொல்றேன்மா, இன்னொரு 3 வருஷம் போய் உனக்கு தெரிஞ்சுக்கலாம், உனக்கான விஷயம் இது இப்ப கிடையாது. அப்போ இந்த கேள்வி ஏன் பிறந்ததுன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும்.